நம்மளுடைய அப்பாக்கள் தாத்தாக்கள்லாம் ரொம்ப டிசிப்ளினா வாழ்ந்தாங்கன்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. நான்லாம் எவ்வளோ ஒழுக்கமா எவ்வளோ நல்ல பழக்க வழக்கத்தோடு வாழ்ந்தோம் தெரியுமா, நீங்கள்லாம் என்ன அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நல்ல ஒழுக்கமாக நல்ல பழக்க வழக்கத்தோடு இருந்து தான் ஆகணும், இருந்திருக்க தான் வேணும். ஆனால் இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள் நல்ல பழக்க வழக்கத்தோடு இன்னைக்கு நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்னா, யூ ஆர் எ சூப்பர். ஏன் சொல்கிறேன் தெரியுமா, இன்னைக்கு இன்டர்நெட், ஃபேஸ்புக், ட்விட்டர், சீரியல், மூவிஸ், செல்ஃபோன், எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய பிள்ளைகளை சிதறடிப்பதற்கு, சின்னாபின்னமாக ஆக்குவதற்கு, அவர்களை குலைப்பதற்கு, அவர்களை ஒன்றில்லாமல் ஆக்குவதற்கு, தரைமட்டமாக ஆக்குவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இந்த விஷயம்லாம் இருந்துச்சா? இல்லை. அப்போ அவங்க பயங்கரமாக டிசிப்ளினாக வாழ்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த தருணத்தில் நல்லதை தேடி வருகின்ற அந்த பழக்க வழக்கம் இருக்கிறது பெரிய விஷயம். அதுதான் நம்ம போற்றக்கூடியது, அதுதான் நம்ம பாராட்டப்பட வேண்டியது. இன்னைக்கு நிறையா பேர் ஒருத்த மனுஷன் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் யாருக்காவது தெரியாமல் இருக்குதா? ஒருத்தன் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? ரோட்டில் போகிற முனுசாமியை கூப்பிட்டு கேட்டால் கூட ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் ஜெயிக்கணும்னா என்னையா பண்ணணும் என்ன சொல்லுவாங்களா இல்லையா? கடன்னு சொல்லுவான். விடாமுயற்சி வேணும், நம்பிக்கை வேணும், இலக்கு வேணும், எல்லாம் வேணும்னு சொல்லுவான். நான் கேட்குறேன், நமக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் எல்லாருமே ஜெயிச்சிட்றோமா? ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா சார்? தெரியாதா? ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னு தெரியுமா இல்லையா? விடாமுயற்சி வேணும், இலக்கு வேணும், நம்பிக்கை வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் தெரியும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு எல்லாமே தெரியுது ஆனா தெரியல. எப்படி? நமக்கு எல்லாமே தெரியுது ஆனா தெரியல. நமக்கு எல்லாமே விளங்குது ஆனா விளங்கலை. அப்படிதான். சும்மா நான் ஃபன்னுக்காக சொல்றேன், உண்மை அதான். நம்ம ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, ஆனா அதை செயல்படுத்துறோமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வெண்டோர் மிஷின் இருக்குல்ல, பாப்கார்ன் மிஷின் இருக்கு, கையில் காசு இருக்குது, உள்ள பொருள் இருக்குது, காசு போட்டால் பொருள் வரணும் வெளியில். என்கிட்ட காசு இருக்கு, நான் காசை போட்டேன், பொருள் வரமாட்டேங்குது. உள்ள பொருள் இருக்குது, என்கிட்ட கையில் காசு இருக்குது, காசை போட்டாச்சு, பொருள் வந்திருக்கணும், ஆனால் வரமாட்டேங்குது. ஏன்? பட்டன்லாம் அமுக்கியாச்சு, பவர்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குது, சிஸ்டத்தில் கோளாறு, மிஷின் கோளாறு. அப்படிதாங்க நம்மள பல பேர் அறிவு, ஆற்றல், அன்பு, கனிவு, கருணை எல்லாம் இருக்கு. நம்மளை பார்த்தா எல்லாம் அப்படியே வாட்ட சாட்டமா எல்லாம் நல்லா இருக்கான், ஆனா எல்லாம் தெரியுது ஆனா செயல்பட மாட்டேங்கிறான். அப்ப எங்க கோளாறு? நம்ம சிஸ்டத்துல கோளாறு.